சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்வு 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கும் தகவல்களை நேரலையில் பார்க்கலாம். மணிகண்டன், நேற்றும் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுகிறது, தற்போதும் நடந்து வருகிறது. இன்று நடைபெறும் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சி குறித்த விரிவான தகவல்கள் என பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சரவணன், இந்திய விமானப்படையுடைய 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இதுவரையில இல்லாத அளவுக்கு சென்னையில முதல் முறையாக வான் சாகச நிகழ்ச்சி அக்டோபர் 6ஆம் தேதி 11 மணியிலிருந்து 1 மணி வரையில மெரினா கடற்கரை தொடங்கி பெசன்ட் நகர் வரையில நடைபெறுகிறது. இதற்கான ஒத்திகை பயிற்சியை நேற்றைய தினம் முதலே இந்திய விமானப்படை வீரர்கள் தொடங்கி இருக்கின்றனர். நேற்றைய தினமே சாலையில செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய நிலையில இன்று விடுமுறை நாள். இந்த அறிவிப்பு அறிந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மெரினா கடற்கரையில குழுமிருக்கின்றனர். நமது ஒளிப்பதிவாளர் ராகுல் நேரலையில அந்த கூட்டத்தையும் வான் சாகச நிகழ்ச்சிகளையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இக்கொண்டாட்டத்தின் கருப்பொருளாக சக்ஷத் ஆத்ம நிர்பர் என்ற அளவுல நாட்டின் வான்வெளியை பாதுகாப்பதில் இந்திய விமானப்படையின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுகிறது. இந்திய விமானப்படையின் வகை வகையான 72 விமானங்கள் கான்போரை கவர்ந்திருக்கும் ஏரோபேட்டிக் வான் சாகசங்கள்ல ஈடுபட்டு வருகிறது. நாம் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ராகுல் நேரலையில காண்பித்துக் கொண்டிருப்பது சாரங் ரக ஹெலிகாப்டர்கள். அதாவது வான்வெளியில இந்திய விமானப்படையின் சார்பில் நிகழ்த்தப்படும் அரிய இந்த சாகசங்களை சாரங் எனப்படக்கூடிய வான்வெளி குழுவினர் தற்போது அந்த சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றனர். அசாத்தியமாக ஹெலிகாப்டர்களை வானில பறக்க விட்டு சாகசங்களை செய்யும் பல்வேறு பார்மேஷன்கள், அதாவது குட்டிக்கரணங்களை அடித்து சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களை வியப்புக்குள்ளாக்கி வருகின்றனர். மொத்தமாக இந்த 72 விமானங்களை பொறுத்தவரையில ஆகாஷ் கங்கா அணி ஸ்கை டைவிங் கலையில விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து நிகழ்த்தும் சூரிய கிரண் ஏரோபேட்டிக், அதே போல வான் நடனத்துல ஈடுபடக்கூடிய நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாரங் ஹெலிகாப்டர் அவர்களுக்கான வான் கலைகளை மக்களை பரவசத்துல ஆழ்த்தி வருகிறது. அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர்கள் அருணாச்சலம் மற்றும் ராகுல் ஆகியோர் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகுரக போர் விமானம் தேஜஸ், இலகுரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்த், பக்கோட்டா, ஹார்வர்ட் போன்ற பாரம்பரிய பெருமை வாய்ந்த பழங்கால விமானங்களும் போக்குவரத்து விமானங்கள் என அனைத்து வகை விமானங்களும் விதவிதமான அணிவகுப்புல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அக்டோபர் 6ஆம் தேதி மெரினா கடற்கரையில் நிகழும் இந்த விமான சாகச காட்சியை இலவசமாக பார்வையிடுவதற்கு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் வலிமையையும் திறன்களையும் நாட்டின் வான்பரப்பை பாதுகாப்புதல் அதன் ஈடுபாடையும் பிரதிபலிக்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடத்தி வருகிறது. கடைசியாக விமானப்படை தினமான அக்டோபர் 8, 2003 அன்று பிராக்யராஜ்ல உள்ள சங்கம் பகுதியில் இந்த நிகழ்வு என்பது நடத்தப்பட்டது. இந்த அளவுல சென்னையில கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்த நிகழ்வுல கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போதே தெரிகிறது, இந்த சாரங் ரக ஹெலிகாப்டர்கள் வான்ல வட்டமிட்டு நடனமாடி பல்வேறு விதமான பார்மேஷன்களை, ஏலியன் பார்மேஷன், மெரினா பார்மேஷன், ஸ்டார் பார்மேஷன், ஃபாக் பார்மேஷன் என விதவிதமான பார்மேஷன்களை நிகழ்த்தி வருகின்றனர். நம்மை நோக்கி இந்த ஹெலிகாப்டர்கள் வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர்கள் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர். இதே காட்சிகளை இதைவிட தத்ரூபமாக பிரம்மாண்டமாக பார்க்க வேண்டும் என்றால் வரக்கூடிய அக்டோபர் 6ஆம் தேதி இதைவிட பிரம்மாண்டமான முறையில இந்த நிகழ்வானது நடத்தப்பட இருக்கிறது. இன்றைய தினமே அதிக அளவுல பொதுமக்கள் இந்த இடத்துல கூடியிருப்பதால பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் வலுப்பெற்று 4ஆம் தேதி ஒரு முழுமையான ஒத்திகையும், 6ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடத்தப்பட இருக்கிறது. இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மணிகண்டன், 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை என்னென்ன மாதிரியான விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கும், அது குறித்து தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக இந்த விமானப்படை தினத்தை முன்னிட்டு 2 நாட்கள் இந்த நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 6 மற்றும் 8ஆம் தேதி. 6ஆம் தேதி INS தொடங்கி பெசன்ட் நகர் வரையில தாம்பரத்தை இணைத்தவாறு
அதாவது கடற்கரைகளை பொறுத்தவரையில மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகள்ல இருந்து இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட இருக்கிறது. மொத்தமாக 72 விமானங்கள் இந்த விஷயங்கள்ல இது போன்ற சாகசங்கள்ல ஈடுபட இருக்கின்றனர். முன்பே குறிப்பிட்டவாறு இலகு ரக போர் விமானங்களாக இருக்கக்கூடிய பாரம்பரிய போர் விமானங்களாக இருந்தாலும் சரி, அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த ஹெலிகாப்டர்கள் மூலமாக வான்ல நடனமாடக்கூடிய சாரங் குழுவாக இருந்தாலும் சரி, இப்படியாக பாரம்பரியம் தொட்டு தொழில்நுட்பம் வரையில அதிநவீனமாக இந்திய விமானப்படையோட திறமைய பாதுகாப்பதுல இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிசாற்றும் வகையில, பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில, அவர்களால் எந்த அளவுக்கு அந்த போர் விமான கலைகளை காண்பிக்க முடியும் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தான் இந்த கண்காட்சி என்பது நடத்தப்படுகிறது. இந்த சாகச காட்சி 6ஆம் தேதி சென்னை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரையிலும், 8ஆம் தேதி தாம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரைகளிலுமே பொதுமக்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கக்கூடிய விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பிரத்யேக காட்சிகளுடன் நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.